படி. The senses are so strong and impetuous, O Arjuna, that they forcibly carry away the mind even of a man of discrimination who is endeavoring to control them. தமிழ் நல்லா படிப்பியா? தமிழ் நல்லா படிப்பியா? யார் தமிழ் நல்லா படிப்பா? நீமா? ஆங்கிலம் ரொம்ப படி. ரெண்டு படிச்சு பாரு, ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். படிச்சு பாரு, அப்பதான் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, நான் வந்து அதில் அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம இதாக பேசக்கூடாது. வந்து நான் அந்த வந்து இதோட பொருள் நானே படிக்கிறேன். கற்றறிந்த முனிவர்கள், தத்துவவாதிகள், ஆன்மீகவாதிகள் என்று பலரும் புலன்களை வெற்றி கொள்ள முயற்சி செய்கின்றனர். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் புலன்கள்? புலன்னா என்னது? கண்ணுக்கு அர்த்தம். அதுனா என்ன? நம்ம அதை எப்படி வெற்றி கொள்றது? கண்ணுக்கு அதை எப்படி வெற்றி கொள்றது? எண்ணங்கள். நம்ம எண்ணங்கள் தான் எடுத்துக்கணும். இப்ப நினைக்கிறேன் நான் கோயிலுக்கு வரேன், ஓகே நான் கோயிலுக்கு வரேன், இல்ல நான் சினிமா பார்க்க போறேன். ஏன் சொன்ன புலன் தானே, ரெண்டும் புலன் தான். இதுவும் புலன் தான், அதுவும் புலன் தான். இப்ப நான் மச்சான் போகும்போது இங்க வரேன், நான் எதுக்கு வரேன்? பிரபு கிளாஸ் கொடுத்துட்டாரு, வந்தேன். இல்லை பிரபு எனக்கு வயிற்று வலி, ஓகே ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, யாரையும் பார்க்க போறேன், ஒரு பணம் வருது, அதுக்கு தான் நான் போவேன். பணம் வருது, பிரபு வாங்க பிரபு உங்களுக்கு 1 லட்சம் சொல்லி தரேன், அதுக்கு போனா பிரபு கிளாஸ் கொடுத்து வரும். நான் 1 லட்சம் சொல்லி தானே போவேன். ரெண்டும் புலன் தான். ஏன் சொன்னோம்? பாருங்க, ஒரு புலன் என்ன செய்யுது? பக்தி தொண்டு செய்ய வருது. இன்னொரு புலன் செய்யுது பௌதிகமான மெட்டீரியல் ஆசை எடுத்துக்க போக சொல்லுது. அப்ப இது எது கொடுக்குது? நம்மளுடைய எண்ணம். ஓகே, நம்ம மனசு எங்க இருக்கு? யாரு சொல்ல முடியும் மனசு எங்க இருக்குன்னு? பாருங்க, இருதயம் எங்க இருக்கு, நம்மளோட வந்து ஈரல் இங்க இருக்கு, நம்மளோட இது என்னது கல்லீரல் இங்க இருக்குது, என்னது வந்து சுவாசப்பை இங்க இருக்கு, கண்ணு இங்க இருக்கு. சரி, உள்ளுக்குள்ளதே பேசுவோம். பென்க்ரீஸ் இங்க இருக்கு, அப்புறம் வேற வந்து நம்மளோட வந்து அந்த சுகரை ஸ்டேபிளைஸ் பண்ணி எல்லாமே நம்ம உள்ள இருக்கு. மனசு எங்க இருக்கு? மனசு உள்ளதா இருக்கு. மனசு உள்ளதா இருக்கு. மனசை பார்க்க முடியுமா? நான் சொல்றேன் மனசு பார்க்க முடியும்ன்றேன். ஓகே, ஒரு சின்ன டெஸ்ட் நான் சொல்றேன். சரி, இந்த வீட்டுல வந்து மகாலட்சுமி ஒண்டி இருக்கு, அம்மா அப்பாலாம் வெளியே, அது ஒண்டி இருக்கு. திடீர்னு மேல வந்து ஒரு பட்டான்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன செய்யாது? இல்ல இல்ல, அப்பா அப்புறம் தானே போன் பண்ணுது. என்ன செய்ய வந்தது? பயப்படுவேன். ஒரு பயம் உண்டாகுது. இந்த மனசு என்ன செய்யும்? துடிக்குமா? துடிக்க இருக்கா இல்லையா? அப்ப அது எங்க இருக்கு? பாருங்க, இங்கதான் இருக்கு. இத அடக்க முடியலன்னா இங்க வலி வந்துடும். பாத்துறீங்களா? ஒரு துன்பமான விஷயம் வருது உங்களுக்கு வந்து, சரி அது ஒரு விஷயம், துன்பமான விஷயம் வருது வந்து, ஓகே ஏதோ அவங்க ஒரு சீக்கிரம் ஏதோ இருக்காங்க, உங்க மனசு என்ன துடி துடிக்குது. அப்ப உங்க மனசு, நான் ஒரு சின்ன குழு சொல்றேன், இந்த விரல எடுங்க, ஒரு இங்க வைங்க, அந்த கடைசி எலும்பு இருக்குல்ல, கடைசி எலும்பு வைங்க, ட்ரை பண்ணி பாருங்க. கடைசி எலும்பு, கடைசி உங்க இது வச்சு பாருங்க. அந்த இடம் தான் உங்களுக்கு வந்து அந்த துடி துடிப்பு வரும். ட்ரை பண்ண, அதுக்கு நீங்க போய் இப்ப ட்ரை பண்ண அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் ட்ரை பண்ற ஒரு இது கிடையாது. அது சூட்சமான விஷயம். இட்ஸ் நாட் வந்து வெளிப்படையாது, ஸ்தூலமான விஷயம், சூட்சமான விஷயம். அது எப்படி நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நீங்க துக்கத்துல இருந்து பாருங்க, அங்கதான் முதல் இருக்கும். அப்புறம் தான் உங்களுக்கு வந்து உங்களோட இருதயம் துடிக்கும். உடனே இருதயம் இது முதல் இதுதான். இதை கட்டுப்படுத்த பார்க்கணும். முடியுமா? ரொம்ப கஷ்டம். காத்த விட என்ன சொல்றாரு வந்து, நீங்க ஏற்கனவே பார்த்துக்கலாம், அர்ஜுன் சொல்லுவாரு வந்து, நீங்க படிச்சிருக்கணும், இந்த மனசு வந்து காற்றை விட. நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன், இப்ப நான் ஸ்வீடன் பத்தி நினைப்பேன். இங்க சூரிய ஒளி இருக்கு, அங்க சூரிய ஒளி இல்லை. எவ்வளவு தொலைவு ஓடுது பார்த்தீங்களா? இங்கேயா இருக்கு ஸ்வீடன், எத்தனை லட்சம் மைல் இருக்கு. அப்ப இந்த மனசை கட்டுப்படுத்த முடியாது. எப்படி கட்டுப்படுத்துறது? பகவான் அருமையா சொல்றாரு. படிப்போம். ஆனால் தங்களது முயற்சிக்கு மத்தியிலும் மனக்கிளர்ச்சியின் காரணமாக இவர்களில் மிக சிறந்தவர்களும் பௌதிக புலனுக்கு இரையாகி விடுகின்றனர்.
கடுமையான தபத்தையும் யோக பயிற்சியும் மேற்கொண்டு புலன்களை அடக்க முயற்சி செய்த பக்குவமான யோகியும் சிறந்த முனிவருமான விஸ்வாமித்திரர் மேனகையின் பாலுறு வாழ்விற்கு அழைத்து செல்லப்பட்டார். உலக சரித்திரத்தில் இது போன்ற பல சம்பவங்கள் இருப்பது உண்மையே. எனவே பூரண கிருஷ்ண உணர்வின்றி புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்துவது மிக மிக கடினமாகும். மனதை கிருஷ்ண ஈடுபடுத்தாமல் இது போன்ற ஜட விவகாரங்கள் நிறுத்துவது இயலாது. இதற்கான நடைமுறை உதாரணம் மிக சிறந்த சாதுவும் பக்தருமான ஸ்ரீ யமுனாச்சாரியார் கூறப்பட்டுள்ளது. அந்த இது வேண்டாம். கீழே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பாத கமலங்களில் தொண்டில் என் மனம் ஈடுபட்டிருப்பதால் என்றும் புதுமையாக திகழும் தெய்வீக இன்பத்தை நான் அனுபவித்துக் கொண்டுள்ளேன். பெண்களுடனான பாலுறு வாழ்வினை நான் எப்பொழுதாவது எண்ணினால் உடனே என் முகத்தை அதிலிருந்து திருப்பி அவ்வெண்ணத்தின் மீது நான் காரி உமிழ்கிறேன். தானாகவே பௌதிக இன்பம் சுவையற்று போகும் அளவுக்கு கிருஷ்ண பக்தி உன்னதமான சுவையுடையதாகும். சத்தான உணவுப் பொருட்களை போதுமான அளவு உண்பதின் மூலம் பசியில் இருப்பவன் தன் பசியை தீர்த்து கொள்வதை போன்றது. இது மனம் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருந்தா அம்பரீஷ மகாராஜா பெரும் யோகியான துர்வாச முனிவரையும் வெல்ல முடிந்தது. சாவை மன கிருஷ்ண பாதார விந்தையோர் வசாம்சி வைகுண்ட குணானு வர்ண. மட்டும் கொஞ்சம் விவாதிப்பாங்க. இப்ப வந்து கேள்வின்னு கேட்கறாங்க பாரு, வந்து உட்காந்து கேள்வின்னு கேட்கறாங்க. சோ என்னோட கருத்து சொல்றேன். கேள்வின்னு நான் ஒரு ஆன்சர் வச்சிருப்பேன். நான் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன். இப்ப நான் கேள்வி நீங்க வந்து நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பேன்? அந்த என் மனசுல உள்ள ஆன்சர் தான் எதிர்பார்ப்பேன். நீங்க சரியா சொன்ன என்ன சொல்லுவேன்? சோ அதை விட ஒரு விவாதம், ஓகே இதை படிக்கிறோம், ஓகே உங்க கருத்துக்களை சொல்லலாம். தட் இஸ் வெரி குட். கருத்தை பரிமாறிக்கிறோம். வந்தாலும் கேள்வி இருக்கா, கேள்வி இருக்கா, அது வந்து எது தெரியுமோ அது உடம்பு தெரிய வரும். கருத்து புரியாது. மாத்தா என்ன செஞ்சீங்க, இப்போ இதை படித்தோம் என்ன செஞ்சீங்க, ஒரு ரெண்டு வார்த்தை பேச முடியும். இருக்குமா என்ன படிச்சிருக்கேன், என்ன தெரிஞ்சிருக்கு, ஒரு 2 வார்த்தை பேசணும். நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டப்ப அது எப்படி 1+1 2 தான். ஆனால் எப்படி 1+1 2? இப்போ நம்ம ஸ்கூல் போகிற ஒரு மந்தமான பையன் இருக்கான், 1+1 2 அவனுக்கு தெரியாது. படிச்சு பிள்ளைங்க 1+1 எப்படி 2 எப்படி செய்ய முடியும்? நாங்களாம் படிக்க வேணா சொல்லுவோம், 2 புளிய கொட்டை இருப்போம். ஏசானோ நீங்கள் படிச்சுட்டே தெரியாது, புளிய கொட்டில் எடுத்துகிட்டு போவோம், பைக்கில் எடுத்துகிட்டு போவோம். நான் வார்த்தை எடுத்துக்கிறேன். 1 எத்துன்றா 1 1 எத்துன்றா 1 மந்தமான பேர். 1 2டா. ஏசானோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் இன்ன வரைக்கும் ஒரு அம்மா, டீச்சர் அம்மா. அந்த எஸ்ஏ பிள்ளைங்களுக்கே அவங்க தான் அம்மா. எல்லா பிள்ளைங்களுக்கும் அம்மா. ஒரு 300 பிள்ளைங்க படிச்சிருக்கோம், 300 பிள்ளைங்களுக்கு அவங்க தான் அம்மா. அருமையானவங்க, ஒரு கிறிஸ்தவங்க. வெரி நைஸ். இன்ன வரைக்கும் மறக்க முடியாது. அவங்களாம் வந்து சின்ன வயசு நீங்களாம் வந்து பேனு பென்சில் பண்ண, நான் வந்து இதில் எழுதுறேன், மணலில் எழுதுறேன். ஆனாவனாலாம் நீங்கள் எழுதிருக்கா பிரபு? இல்லை. எஸ், நான் உண்மைதான் சொல்கிறேன். நான் ஆனாவனாவது மணல் தான் எழுதுனேன் ஒரு 6 மாதம். அதுக்கு பிறகுதான் ஸ்லேட் வந்துச்சு, அப்புறம் அதுக்கப்புறம் புக்கு வந்துச்சு. இப்போ வந்து எல்லாம் போய் இப்போ வந்து ஒயிட் போர்டா இப்போ வீட்லேயே எல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இதை பார்ப்போம். புலன்கள் என்ன சொல்லப்படுது? புலன்கள் வந்து வேற ஒரு அத்தியாயம். புலன் காற்றை விட வேகமானது வந்து அதை அடக்க முடியாது. ரொம்ப ரொம்ப சிரமம் வந்து. சரி, எப்படி வருது வந்து? அதாவது நம்ம மனசை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணதான், நம்ம மனசை நம்ம கட்டுப்படுத்தினாதான் புலன்கள் வந்து அடக்கம் பெறும். அப்ப இந்த புலனை எப்படி அடக்கிறதுனா நம்ம புத்தியை கொண்டு. இப்ப நம்ம வந்து நமக்கெல்லாம் எங்க இருக்கு? மனம் மேல இருக்கு, அதாவது புலன்கள் மேல இருக்கு, புத்தி கீழே இருக்கு. ஸோ நம்ம மனசை வந்து புத்திக்கு கீழே கொண்டு வரணும். மனசை புத்திக்கு கீழே கொண்டு வந்தோம்னா நம்மளோட ஆத்மா என்ன செய்யும்? மேல இருக்கும். எது செய்யணும், எது செய்யக்கூடாது. இப்போ பரமாத்மா வந்து நம்ம கூட உதவியா இருப்பாரு. எப்படி இருப்பாரு? பக்தி செய்யணும். பக்தி செஞ்சாதான் மனசை அடக்க முடியும். இல்ல வந்து மற்றதெல்லாம் பாருங்க என்னென்ன செய்யறாங்க. வந்து இங்க வந்து என்ன செய்யற, நீங்க வந்து என்ன செஞ்சீங்க? இங்க வந்து ஒரு 5 விஷயம் நடந்திருக்கு. முத என்ன செஞ்சப்பறம் என்ன செஞ்சாரு? ஆராய்ச்சி செஞ்சிருப்பாரு, தொட்டு வணங்கணும். அப்புறம் இந்த தண்ணியை கொடுத்துருப்பாரு. ஏன் அந்த தண்ணி நம்ம தெளிச்சுக்கணும்?
பகவானுக்கு அர்ப்பணிச்ச அந்த தண்ணி நம்ம தலையில படுறப்ப, அந்த தோல்ல படுறப்ப, நம்மளோட தோலோட புலன் தான் ரொம்ப பொல்லாதது. கண்ணு காது இதெல்லாம் அடைக்கிடலாம், தோலோட புலன் அடக்க முடியாது. அது படுறப்ப நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். இங்க இருக்க போட்டிருக்கு பாருங்க, புத்துணர்ச்சி மன கிளர்ச்சியை கட்டுப்படுத்துது. அடுத்து என்ன செய்யறோம், ஒரு பூ கொடுக்குறாங்க, பேசணும். அதே மாதிரி அப்படியே போறீங்க, ஒரு பிரியாணி ஆக்குறாங்க, அங்கேயும் போறோம். அதுவும் நமக்கு ஒரு புலன் தான், இதுவும் ஒரு புலன் தான். அடுத்து என்ன செய்யறோம், இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு நம்ம இந்த ஆலயத்துல இந்த ஒரு இடத்துல நடக்குது. இதெல்லாம் தான் நம்மளோட மனசை, நம்மளோட மன கிளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடியது. அடுத்து மனம் இந்த மனசு அலை பாஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அது எப்படி கட்டுப்படுத்துறது, அது நிக்காது. இன்னைக்கு ஒரு ராஜநாகம் இருக்கு, சும்மா இருக்குமா? அது எப்படி கட்டுப்படுத்துறது? அதை பிடிச்சு ஒரு கூண்டுல போட்டு, இல்லாட்டி நீங்க அந்த நாள்ல பாத்துங்க, ஒரு தட்டை மாதிரி இருக்கும், அதுல போட்டு அதை அடைச்சு வச்சிருக்கோம். அது அப்படியே பேசாம உள்ள இருக்கும். பல்ல பிடிங்கிடுவோம். பல்ல பிடுங்கன்னா அது என்னாச்சு, அடங்கிருச்சு. இப்ப நமக்கு பல்லெல்லாம் பிடுங்க தேவை. நம்ம என்ன செய்யணும், நம்ம எண்ணங்களை நம்ம கட்டுப்படுத்தி, எண்ணங்களை கட்டுப்படுத்தணும். நம்ம எண்ணங்கள் அதான் மனசை அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து அப்ப புலன்களை நம்ம அடக்கிறது யாருக்கிட்ட நம்ம சரணடையணும்? ரிஷிகேஷர். யார் இந்த ரிஷிகேஷர்? சர்வோபாதி வினிர்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம். சர்வோபாதி வினிர்முக்தனா, வினிர்முக்தனா எல்லா பௌதிக ஆசைகள். சர்வோபாதி வினிர்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம். நிர்மலம் மலம்னா தெரியும். நம்ம பகவான்கிட்ட சரணடைகிறப்ப அது எல்லாமே நம்மளை விட்டு போகுது. அது ரிஷிகேன சேவனம் பக்திர் உச்சதே. பக்திர் செஞ்சாதான் புலன்களை அடக்க முடியும். இது நாரதர பஞ்சராத்திரத்துல வர ஒரு செய்யுள் அடுத்தது இந்த புலன்கு தலைவர் யாரு? ரிஷிகேஷர் தான். அடுத்து நம்ம 5 பஞ்சபூதம். 5 பஞ்சபூதம் நம்ம உடம்புலயே இருக்கு. நம்ம உட்கார்ந்து ஒரு ஸ்பேஸ், பூமி மேல உட்காந்து 2 ஆயிடுச்சு. அடுத்தது இந்த மூச்சு. அடுத்தது நமக்கு 5 பஞ்சபூதம் தெரியும். உங்களுக்கு என்னென்ன? நீர். அடுத்தது மனம், புத்தி, அகங்காரம். இங்க பகவான் பக்தி அகங்காரம் சொல்ல, பொய் அகங்காரம் சொல்லல, அகங்காரம். அந்த அகங்காரத்தை எப்படி நம்ம கொண்டுட்டு வருது? இந்த 5 தான் மூல தத்துவங்கள். இதுல இருந்தா மற்ற சக்தி எல்லாம் பிரிஞ்சு வருது. மொத்தம் 24 மூலக்கூறுகள். இந்த 24 மூலக்கூறுகளுக்கு யார் அதிபதி? நாராயணன். நாராயணன் யாரு? காரண பதோக சாய் விஷ்ணு. இந்த பௌதிக லோகம் இந்த 24 மூலக்கூறுகள் தான் படைக்கப்பட்டிருக்கு. இந்த 24 மூலக்கூறு தான் நம்மள இணைஞ்சிருக்கோம். யாரு சொல்ல தெரியாது? 24 மூலக்கூறுகள். 5 பஞ்சபூதம், மனம், புத்தி, அகங்காரம். அடுத்தது வெளிப்புலன்கள். புலன்கள் நம்மளோட மூக்கு, கண்ணு, காது, தோல். நம்மளோட இந்த வாய் மெய்ன்னு சொல்லுவோம். மெய்ன்னு சொல்லுவோம். இது புலன்கள். இதோட செயற்பாடுகள். கண்ணு என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். காது கேட்கிறோம். நல்லதையும் கேட்கிறோம், கெட்டதையும் கேட்கிறோம். காது கண்ணு நல்லதையும் பார்க்குது, கெட்டதையும் பார்க்குது. நம்மளோட இந்த தோல் நல்லதையும் உணர்த்துக்குது, கெட்டதையும் உணர்த்துக்குது. இப்படியா 5. 5 5 10 10 8 18. அடுத்தது நம்மளுடைய பிறப்புறுப்பு. அடுத்தது குதம் 20. மொத்தம் 3 எண்ணங்கள். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். 23. 5வது ஆத்மா. 25வது பரமாத்மா. இதுதான் இந்த பௌதிக உலகத்துல. இதுக்கு மேல வேற எதுவுமே இல்லை. இதுக்கு மேல நம்ம வேற எதுவும் தேட முடியாது. இது முதல் விஷ்ணு. அப்புறம் அவர்கிட்ட இருந்து பெரியவர் தான்
இந்த உலகம்லாம் படைக்கப்பட்டு பிரம்மா அங்க வராரு, அவர்கிட்ட இதெல்லாம் கொடுத்து அவர் அந்தந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி அவர் படைச்சு விட்டுறாரு வந்து. அப்போ ஒவ்வொருதுலயும் பரமாத்மா யார் வரா? ஜிரோதக சாய் விஷ்ணு. நம்மளோட செயல்பாடுகள் செய்யறது அத்தனையும் இந்த மூணாவது விஷ்ணு தான், ஜிரோதக சாய் விஷ்ணு. ஸோ செயல்பாடு சிறப்பு இவங்க 2 பேரும் அதோட சேர்ந்துக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க வந்து படிக்கணும்னா பாகவத்துல 1வது கேண்டோ 2வது கேண்டோ படிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம இங்க விவாதம் பண்ணிட்டு வந்து இதெல்லாம் படிச்சிருக்கோம் வந்து. எல்லா கேள்விகளுக்கும் விடை வந்து பாகவதம் மட்டும்தான். அடுத்தது வந்து இப்ப விஸ்வாமித்திர பத்தி சொல்லப்படுது. ஏன் விஸ்வாமித்திரர் சொல்லப்படுறாங்க? விஸ்வாமித்திரர் அவ்வளவு ஒரு சிறந்த பக்தர் வந்து அவர் பிரம்ம ரிஷி ஆவன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு வந்து 1000 வருஷம் தவம் செஞ்சா அவர் வந்து பிரம்ம ரிஷி ஆக முடியும் வந்து. ஆனா என்ன 900 வருஷம் அவர் வந்து தவம் செஞ்சிட்டாரு, தவம் தியானம் செஞ்சிட்டாரு வந்து. இன்னும் 100 வருஷம் தான் இருக்கு அவர் அதுல பிரம்ம ரிஷி வெற்றி பெற்றுவார் வந்து. உடனே இந்திரன் செய்யறான். இந்திரன் என்ன நினைக்கிறாரு, ஏற்கனவே வந்து பிருந்தாவனத்தை கூட இந்திரன் வாங்கி கட்டினாரு வந்து. அதே மாதிரி தான் இங்கேயும் மேனகா அனுப்புறாரு. மேனகா அனுப்பி அவரோட தவத்தை கெடுத்தாச்சு வந்து. பாருங்க, அவ்வளவு ஒரு எலிவேட்டட் பக்தர். அவ்வளவு வந்து யாருக்கு அவருக்கு குருவா வராரு? ராமருக்கு குருவா வராரு. வில்வித்தெல்லாம் கத்துக்கு. அந்த மாதிரியான உள்ளவரே வந்து இந்த மனசை அடக்க முடியாம புல இன்பத்துல வந்து கீழே விழுந்துரு. அப்ப நம்மளாம் எப்படி முடியுமா? ஆனா அவர் என்ன செய்யல? பக்தி செய்யல. நம்ம பக்தி செய்யறோம். பக்தினா என்னது? இங்க வந்து இது மட்டும் செய்யறதில்ல. வீட்டுல உட்காந்து பாகவதம் படிக்கிறோம், பகவத் புக்கு விற்க போறோம், ஃபுட் ஃபார் லைஃப் செய்யறீங்க, இங்க நிறைய செய்யறீங்க. இதெல்லாம் தான் பக்தி. இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், நான் வந்து ஒரு சண்டேலாம் வந்து ஒரு தாமான போய் புக்கு விற்கிறோம் வந்து. ஒரு சிலர் வாங்க, ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க. அதுவும் வந்து ஒரு பக்தி சம்பந்தப்பட்டது தான் வந்து. யாரோட புக்கு விற்கிறோம்? பிரபுபாதோட புக்கு விற்கிறோம், நம்ம குருவோட புக்கு விற்கிறோம் வந்து. ஸோ இதுவும் வந்து பக்தி சம்பந்தப்பட்ட. நம்ம என்னன்னா ஒரு காரியம் பகவானை நோக்கி செய்யறோமோ அத்தனையும் வந்து பக்தி சம்பந்தப்பட்டது. அது விஸ்வாமித்திரரே வந்து விஸ்வாமித்திரர் ஏன் கீழே விடுறாரு? அவரு பக்தி செய்ய கிடையாது. அவரு தியானம் தவம் செஞ்சு இந்திரன் என்ன செய்யறாரு? ஏன் இடத்த வந்து எடுக்க போறான்னு சொல்லிவிட்டு உடனே மேனகா அனுப்பி என்னாச்சு வந்து கீழே விழுந்து, அப்புறம் அவருக்கு ஒரு குழந்தை வந்து பேரு வந்து சகுந்தலா வந்து, அது பிறகு என்னாச்சு வந்து திரும்ப மறுபடியும் 1000 வருஷம் தவம் பண்றப்ப திரும்ப ரம்பை அனுப்பி திரும்ப இது பண்ணி இந்த மாதிரி அவர் உளுந்து எழுச்சி வராரு. பட் நம்ம வாழ்றது ஏன்னா அவங்க யுகம்லாம் ரொம்ப நீட்ட யுகம். 1,00,000 வருஷம் 10,000 வருஷம். நம்ம யுகம் அப்படி கிடையாது. 100 இயர்ஸ் 100 வருஷம். 100 வருஷம் என்ன செய்யணும்? சுலபமான வழி பக்தி தொண்டு. பக்தி சிறு வயசு செய்யறதுக்கு முடியல. இப்ப நீங்கெல்லாம் இதெல்லாம் சின்ன வயசுல செய்யறதுக்கு ஓகே. இப்ப நான்லாம் அங்க வரப்ப எத்தனையோ வயசு 1000 பேருக்கு நான் வந்த பக்தினா என்ன, நான் என்ன பக்தி நினைச்சேன். மத்த இதெல்லாம் அதுதான் பக்தி. ஆனா உண்மையான பக்தி இதுலதான் இருக்கு. இதை தவிர்த்து வேற எதுலையுமே இல்லை. இதுதான் பக்தி. ஏன்னா இந்த ஞானத்தை கொடுத்தது வந்து நேரடியா கடவுளே வந்து கொடுக்கிறாரு. நிறைய புக்குங்க இருக்கு, நிறைய நம்ம இது வந்து நிறைய சாஸ்திர புக்கு இருக்கு. எல்லாமே மனிதனால் கடவுளை நோக்கி எழுதப்பட்டது. மனிதன் வந்து கடவுள் நோக்கி எழுதுறான். மற்ற புக்கு நிறைய இருக்கு. பட் இந்த ஒரு புக்கு மட்டும்தான் கடவுளே நேரடியா நம்ம கிட்ட வந்து இதை படிச்சாவே நீங்க போதும். இதை முழுமையா 700 ஸ்லோகத்தை தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அப்படியே கரைச்சி குடிச்சிட்டாவே போதும் வந்து நீங்க வந்து போய் சேர வேண்டிய இடத்த சேர்ந்துடும். செய்ய முடியுமா? இப்ப நம்ம சிரமம் தான். ஏன்னா நம்ம எல்லாமே பௌதிக வாழ்க்கை வாழ்றோம். அந்த பக்தியை கொஞ்சம் சேர்த்துக்கணும். சிறு வயசுல வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம் வந்து ஒரு 20-25 வயசு திருமணம் செய்யறோம். ஓகே. அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம குழந்தைகள் வருது. அந்த பக்தி அதோட சேர்ந்து அந்த குழந்தைகள் நம்ம செய்யணும். ஒரு மனைவி கல்யாணம் பண்றது வந்து இங்க யாரும் கோச்சு கூடாது. யாரும் வந்து தப்பா நான் சொல்லலை. குழந்தை பெறத்துக்காக மட்டும் இல்லை. குழந்தை வேணும். குழந்தை இல்லாவிட்டு இந்த உலகத்துக்கு கிருஷ்ணாங்க வேலை இல்லையா? என்ன இருக்கும்? காடு மரமும் மிருகங்கள் தான் இருக்கும். மனிதன் இருக்க மாட்டாங்க வந்து.
அதனால திருமணம் மேனாடு யமுனாச்சாரியர் சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு அப்புறம் பார்க்கலாம் பாருங்க. யமுனாச்சாரியர் என்ன சொல்றாரு, அந்த எண்ணம் வந்தா அது மேல நான் வந்து காரி முழுவேன் அப்படின்றாரு. அர்த்தம் என்னது, திருமணம் மேனான்னு சொல்றாரு. திருமணம் செஞ்சுக்கணும். அந்த மனைவியும் 2 பேரும் பக்தி 2 பேரும் பகவானை போய் அடையிற இடத்த பார்க்கணும். வந்து குழந்தைகளுக்கும் அந்த பக்தியை சொல்லி கொடுக்கணும். அதுங்களும் கூட்டிக்கிட்டு போகணும். வந்து நம்ம போயிட்ட பிறகு, அப்பா அம்மா போயிட்ட பிறகு அந்த குழந்தைங்க என்ன செய்யும், அதுங்களுக்கு பக்தியை நம்ம சொல்லி கொடுத்தாதான் அது பக்தியை செய்யும். அப்ப நம்ம வந்து இப்ப நம்ம என்ன செய்யறோம், வந்து ஒரு நம்ம கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், வந்து பௌதிக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு பேர புள்ளிங்க கூட வாழ்ந்துக்கிட்டு அப்படியே நம்ம வாழ்க்கையை முடிச்சிடும். திரும்ப மறுபடியும் பிறவி எடுத்து மறுபடியும் இங்க வந்து மறுபடியும் பல சிக்கல் நம்ம சிக்கிக்கிட்டு தான் இருக்கணும். இதெல்லாம் விட்டு போன என்ன செய்யுது, திருமணம் செஞ்சுக்கிறத புள்ளிங்களை நல்ல மாதிரியா வளர்த்து அதுங்களுக்கு பக்தி தந்து சொல்லி கொடுத்துட்டு நம்ம போய் சேர வேண்டிய இடத்து நம்ம போகணும். கணவன் மனைவியோட போகணும். இதுக்கு ஒரு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, ஜெயதேவர் பத்மாவதி ஒரு உண்மை சம்பவம். அந்த கதையை நான் விவாதிக்க முடியாது. கதையை ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும், அது விவாதிக்க முடியாது. 2 பேரும் பக்தி சொல்லி செஞ்சு வைகுண்டத்துக்கு போனாங்க. இதை ஆச்சாரியர்களை உறுதிப்படுத்துறாங்க. அது வந்து பூரியில் நடந்த ஒரு சம்பவம். சைத்தன்ய மகாபிரபுக்கு முன்ன நடந்த சம்பவம். 16ஆம் நூற்றாண்டு நடந்த ஒரு சம்பவம். நீங்க போய் கூகுள்ல போய் தட்டி பாருங்க. இது நான் கிளாஸ்ல கேட்டாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு 25 வயசு, அந்தாண்ட ஒரு 25 வருஷம் 30 வருஷம் இல்ல 35 வருஷம் பிள்ளைங்க எல்லாம் திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு ஒரு 60 வயசுல நீங்க பக்தி செஞ்சு ஆரம்பிங்க. இப்ப நான் 65 வயசா நான் வந்தேன். ஸோ அது 10-15 வருஷம் நீங்க சீரான பக்தி தொண்டு செஞ்சா பகவானோட கருணை, இந்த கம்பேஷன், பகவானோட கருணை கிடைச்சா லிபரேட்டட். இல்ல ஓகே உங்களுக்கு ஒரு நல்ல கொடுக்குறாரு. ஏன்னா ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டான். இவன் என்னோட பேரை சொல்லிட்டான், என் புக்கை படிச்சிருக்கிறான், என் பாகவதம் படிச்சிருக்கிறான், பகவத்கீதை படிச்சிருக்கிறான், இவனுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுக்கணும். பகவானே அந்த கருணையை கொடுத்தாரு, நிச்சயமா செய்வார். வந்து ஸோ அப்ப வந்து என்ன செய்யணும் நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். வந்து இப்ப யாரு பக்தி செய்யறாங்க, நீங்க கிருஷ்ணனோட மலேசியா எடுத்து எவ்வளவு பேர் வந்து இந்த கிருஷ்ணனோட இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருப்பாங்க, மத்தாஜி யாரு சொல்ல முடியும், எவ்வளவு இருப்பாங்க? ஒரு நல்ல பக்தர்கள் எவ்வளவு இருப்பாங்க? நான் ஒரு ஆய்வு பண்ண எவ்வளவு இருப்பாங்க, ஒரு 2000 தான் இருக்கும் நல்ல பக்தர்கள். ஒரு அசோசியேட் இன்னும் ஒரு 3000, ஒரு 5000 பேர் தான் இருப்பாங்க அந்த கிருஷ்ண உணவுல இருக்கிறவங்க. எவ்வளவு இருக்கும்? நம்ம வந்து என்ன ஆசை, பௌதிக ஆசை, எனக்கு அது வேணும் இது வேணும். நான் கண்ணு முன்னையே பார்ப்பேன் என்ன. நானும் அந்த மாதிரி இருந்தால்தான், நானும் அங்கிருந்து அடிப்பட்டு வந்தால்தான். ஆனா தெரிஞ்சிருச்சு போதும், இந்த வாழ்க்கை போதும். ஸோ இனிமேலாவது பக்தி செஞ்சு ஏதோ ஒரு கருணையினால வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். ஏன் நல்ல சங்கம். இந்த வாழ்க்கைக்கு நான் சொல்லணும்னா, என்னோட வாழ்க்கைக்கு இந்த மாதிரியான ஒரு பக்தி துணை வரணும் காரணம். ஸோ நான் என்னோட சென்டர் நான் சொல்லுவேன். அடுத்தது வந்து இந்த கொஞ்ச நாள்லயே நான் வந்து போயிட்டு ஒரு சில முக்கியமான பிருந்தாவனம்லாம் 20 வருஷம் 30 வருஷம் இருக்கணும் பிருந்தாவனம் பார்த்தது இல்லை. போய் பிருந்தாவனம் பார்த்துட்டு வந்துட்டேன், சாடாம் பார்த்துட்டு வந்துட்டேன். எப்படி இருந்தது? அப்ப உட்காந்து யோசனை பண்ணேன். பிறகு ஏதோ பகவானுக்கு வந்து ஒரு பூ எடுத்து அது போட்டிருக்கோம். நீங்க வந்து உபதேசம் தான் படிங்க. ரோப கோசாமி சொல்லுவார், வந்து யார் ஒருத்தர் ஒரு சின்ன பூ எடுத்து அவர் பாதத்துல போடுறாங்களோ அவங்க நிச்சயமா ஒரு டைம் அவங்களுக்கு வந்து பகவானோட கருணை கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. உபதேசம் படிங்க. 11 ஸ்லோகம், 11 ஸ்லோகத்துல 8, அந்த 8ல 4 ஸ்லோகம் படிங்க. வந்து ரொம்ப 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 வந்து சிறப்பா இருக்கும். வந்து இங்க இருந்தா எடுத்து படிச்சு பாரு உபதேசம் ரோப கோசாமியோட. ஸோ இப்போ வந்து இங்க யமுனாச்சாரியர் என்ன சொல்ற, யமுனாச்சாரியார் வந்து ஒரு அரசர். வருவோம் யமுனாச்சாரியார் குலசேகர ஆழ்வார் ஒரு அரசர். அவர் முன்பிறப்பு அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு அரசராக தான் இருந்திருக்கணும். ஸோ அவர் என்ன சொல்றாருங்க, பெண்களை பத்தி நினைச்சா நான் வந்து அது மேல காரியமே என்ன அர்த்தம் இல்லை. நம்ம இதுல வந்து நம்ம வந்து ஒரு தவறான எண்ணம் வரக்கூடாது. ஒரு
பெண் தொடர்பு இல்லாத ஒரு வாரிசு இல்லை. அவர் அதை சொல்ல வரல. நம்ம அதே சொல்லிட்டோம், அவர் அதை சொல்ல வரவே கிடையாது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு எடுத்துங்க. சைத்தன்ய மகாபிரபு வந்து இன்னைக்கு வந்து அவர் உட்கார்ந்து பேசுறாருன்னா பெண்கள் கிட்ட கூட வரக்கூடாது. அந்த வெளியில் நிக்கணும், 50 ஃபீட்டுக்கு அந்தான் நிக்கணும். ஒரு துறவிக்கு வந்து அந்த தொடர்பு தேவையில்லை. நீங்க பாருங்க, மாயாவாடிஸ்லாம் என்ன செய்யறாங்க? மாயாவாடிஸ்லாம் ஆண்களையும் பெண்களையும் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்றாங்க. என்ன பிரச்சாரம் பண்றாங்க? யாரையும் வந்து குறிப்பிட்டு சொல்ல தெரியல, சொல்ல தேவையில்லை. இதான் மாயாவடி தத்துவம். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு உண்மை சம்பவம். அவங்க வந்து பக்தி தொண்டை பத்தி பேசுற, அருவத்தை பத்தி பேசுறாங்க. அருவனா பிரம்மஜோதியை பத்தி பேசுறாங்க. பிரம்மஜோதியை கேட்டா பகவான்கிட்ட போயிடலாம் அப்படி இப்படின்னு. அப்ப நான் கேட்டேன் வந்து, பிரம்மஜோதி நீங்க வந்து உட்காந்து தியானம் பண்ணா நீங்க வந்து போய் சேர்ந்துட முடியுமா? பகவான்கிட்ட போங்க. ஏன் முடியாதுன்றாங்க. கொஞ்சம் விளக்குங்க அப்படின்றப்ப, இல்ல உட்காந்து தியானம் பண்ணுங்க, மணிக்கணக்கா தியானம் பண்ணுங்க. மணிக்கணக்கா தியானம்னா எங்க போவோம்? நம்ம வந்து நல்லா விளக்கம் சொல்லியாச்சு, எங்க போவோம்? அதனால வந்து நீங்க தியானம் பண்றது கெட்டது கிடையாது. வந்து இப்ப நம்ம இங்க வந்துட்டோம், கிருஷ்ணா பிரியா பார்த்துட்டோம், வீட்டுக்கு போய் உட்காந்து அந்த உருவம் எப்படி இருக்கு, அந்த உருவம் நீங்க எப்படி வந்து அதை வந்து அழகுபடுத்தியிருக்காங்க, அதை நீங்க நினைக்கலாம், தப்பு இல்லை. பட் அது உள்ள போகக்கூடாது. டோன்ட் கோ டீப் இன்சைட். அதுதான் நம்மளை வந்து இது கொண்டு போயிடும். ஸோ அது தேவையில்லை. அவங்கள பத்தி நினைக்கிறது தப்பு கிடையாது. வந்து நீங்க பிரபு இருக்காரு, மாதாஜி இருப்பாங்க, அது என்னென்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, மாலை எப்படி இருந்துச்சு, எப்படி ட்ரெஸ் அப் பண்ணியிருப்பாங்க, நீங்க உட்காந்து அப்படியே கற்பனை செய்யலாம். நீங்க ஊடுருவீங்களா, அதுதான் பிரம்மஜோதி. அது நமக்கு தேவையில்லை, பக்தர்களுக்கு தேவையில்லை. வந்து அப்ப அவங்ககிட்ட கேட்கறது சரியான பதில் சொல்ல முடியல. அப்ப நான் சொல்லிட்டேன், நீங்க வந்து உங்க கருத்தை நான் ஏத்துக்க முடியாது, ஒரே பதில் சொல்லிட்டேன், நீங்க பாகவதம் படிங்க. அது எந்த குரூப்னு உங்களுக்கு தெரியும், யாராவது தெரியும் அப்படின்னு. ஒரு இடையில வந்து தைப்பூசம் நடந்த ஒரு சம்பவம் இருக்கு. அப்ப நான் வெளியே வரப்ப எட்டி வந்து கூட்டாளி வராரு, பாரு அவங்க வந்து எட்டி பாக்குறாங்க அப்படின்னு. அவங்க பார்த்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து நம்ம இன்னும் அதை விட உயர்ந்தா நம்ம தத்துவம் பேச முடியாது. நம்ம வந்து அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நம்ம பேசுறதுக்கு வந்து. அதனால நம்ம வெளியில போயிட்டு நீங்க யார்கிட்டையும் போயிட்டு வந்து நீங்க பக்தி செய்யறப்ப நீங்க வந்து தவம் செய்யறவங்கிட்ட போய் இதெல்லாம் பேசிடாதீங்க, வந்து மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு வந்து பதில் சொல்ல தெரியணும். பதில் சொல்ல தெரியாத நீங்க போய் இதெல்லாம் பேசக்கூடாது. வந்து அதே மாதிரி இந்த புலன்பத்தை கூட தான், உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். இப்ப நம்ம பக்தர்கள் நமக்கு தெரியுது, வந்து நீங்க வெளியிட்ட போனா நீங்க அதுக்கெல்லாம் ஆன்சர் வச்சிருக்கணும். இப்ப அவங்ககிட்ட போய் இதெல்லாம் வேண்டாங்க, நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொன்னா ஏன் வேண்டாம், என்ன கருத்து, என்ன சொல்ல போறோம்? நம்ம வந்து நிச்சயமா நம்ம வந்து அவங்க கிட்ட மாட்டிக்கணும். ஏன்னா அடுத்தது வந்து நமக்கு வந்து ஒரு ஆன்மீகமான பிரபுபாதர் என்ன சொல்றாரு, ஒரு திருமணம் செய்யறப்ப, அது அந்த இது நீங்க கேட்டீங்களான்னு தெரியும், என்ன சொல்றாரு வந்து, திருமணம் செய்யறப்ப, திருமணம் முத நாளோ இல்ல திருமணம் முடிஞ்சோ அந்த ஆணும் அந்த பெண்ணும் 50 மாலை செய்யணும்னு சொல்றாரு. இது இந்த சொற்பொழிவு நானே கேட்டிருக்கிறேன். வாய் அவர் என்ன சொல்றாரு, நிச்சயமா நமக்கு வந்து ஒரு ஆன்மீகமான ஒரு குழந்தை கிடைக்கும். இது அடுத்து வந்து இவர் அம்பரீஷ மகாராஜா வந்து துர்வாச முனிவரை பத்தி சொல்லப்படுது. துர்வாச முனிவர் வந்து ஒரு எலிவேட்டர் பக்தா, அவர் எதுவுமே செய்ய முடியும். வந்து அவர் என்ன செய்யறாரு, அம்பரீஷ மகாராஜா வந்து அவர் வந்து அன்னைக்கு ஏகாதசி விரதம் முடிக்க போறாரு. அந்த நேரத்தில் அவர் வந்துடுறாரு. என்ன சொன்னா, போய் குளிக்க போறேன்னு போறாரு. குளிக்க போயிட்டு வந்து அங்க தவம் பண்றாரு. இவரு காத்துக்காது கொஞ்சம் தண்ணி தான் குடிச்சிடுறாரு. குடிச்சோன்னு என்ன ஆகுது, பெரிய பிரச்சனை வந்து தன்னோட முடி எடுத்து போட்டு ஒரு அசுரன் உண்டாக்கி அம்பரீஷ் மகாராஜா அழிக்க பாக்குறாரு. உடனே பகவான் சுதர்சன சக்கரம் வந்து அந்த 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 அசுரனை அழிச்சிட்டு இவரை துரத்துது. எங்கெங்கயோ ஓடுறாரு. அது என்ன சொல்றாரு வந்து,
எங்க போனியோ அங்கேயே போய் காலில் விழு. அம்பரீஷ் மகாராஜ் காலில் விழுந்து அவர் காலில் விழப்பறம் அவர் பிடிச்சிட வேண்டாம், நீங்கள் ஒரு பெரிய ரிஷி என் காலில் விழப்பறத்தை எடுத்து அவரை வந்து அவர் காப்பாற்று. அப்போ ஒரு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு துர்வாச முனிவரே வந்து தன்னோட புலனை அடக்க முடியாம ஆத்திரம். இப்போ நம்ம என்ன செய்யணும் வந்து நம்மளோட இந்த புலனெல்லாம் நம்ம வந்து அடக்கி நம்ம வந்து இந்த பக்தி தொண்டில் வந்து சிறப்பாக வர முடியும். பக்தி தொண்டுக்கு நம்ம வரணும்னா புலன்களை அடக்கணும். வந்து கண்ணு வந்து இப்போ இங்கே வரோம் விக்கிரகத்தை பார்க்குது, காது வந்து என்ன கேட்குது நம்மளோட கீர்த்தனம். இங்கே கீர்த்தனம் செய்கிறப்ப படிக்கணும், நீங்களும் படிக்கணும். கீர்த்தனம் ரொம்ப முக்கியம். வந்து கீர்த்தனம் செய்யணும். அடுத்தது வந்து மலர் கொடுக்குறாங்க, தண்ணி, இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும். அப்போதான் நம்மளோட பக்தி தொண்டு வந்து ஒரு சிறப்பான நிலைக்கு வரும். இல்லாட்டி நம்ம இப்படியே காணும் போது இப்படியே வந்து இருக்க முடியும். அடுத்த வந்து இன்னும் வந்து பக்தி தொண்டு வாரத்துக்கு வந்து நல்ல சங்கம் வேணும். பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் நம்ம ஏற்றுதான் நம்மளோட மனசு அடங்கி நம்ம பகவானோட இடத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதான் சொல்ற அர்ஜுன் சொல்லுவாரு 10வது அத்தியாயத்துல 10வது அத்தியாயம் நினைக்கிறேன் 10-12 பரம்பிரம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வம் திவ்யம் ஆதி தேவம் அஜமுகம். இப்போ பகவானுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. பகவான் இடம் நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னா நம்ம புலன்களாம் அடக்குனா தான் நம்ம அந்த இடத்துக்கு போகணும். டைம் என்ன 11 இங்க சொல்றது. இங்க அடுத்து என்ன சொல்லி பாருங்க, தானாகவே பௌதிக இன்பம் சுவையற்று போகும் அளவுக்கு கிருஷ்ண பக்தி உன்னதமான சுவையுடையதாகும். சத்தான உணவுப் பொருட்களை போதுமான அளவு உண்பதன் மூலம் பசிதப்பன் தன் பசியை தீர்த்து கொள்வதை போன்றது. இது கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருந்தால் பாருங்க. இப்ப நம்ம வந்து பசி எடுக்குது, நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு தகுந்த சாப்பாடு சாப்பிடணும். இப்ப வந்து ஆத்மாவுக்கு வந்து நம்ம ஆத்மா பசி எடுக்கிறது கிடையாது, இந்த உடம்பு தான் பசி எடுக்குது. இப்ப ஆத்மா வந்து நல்ல நிலையில வச்சிருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? நல்ல தத்துவங்களை கேட்கணும். நல்லது ஆத்மா எப்போதும் ஒரு பவித்திரமானது. ஆத்மா வந்து களங்கமற்றது, அமங்கலமானது இல்லை. ஆத்மா வந்து மங்களமானது. ஆனா நம்ம தான் ஆத்மா என்ன செய்யறோம் வந்து அது அமங்கலமாக்கிடும். ஆத்மா எதுலையுமே சம்பந்தப்படாது. பட் நீங்க நல்ல விஷயம், நல்ல பக்தி தொண்டு, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க செய்யறப்ப இந்த ஆத்மா வந்து என்ன செய்யுது வந்து அதெல்லாம் கிரகிச்சுங்க. ஏன்னா நம்ம அடுத்த பிறவி நம்ம எடுக்க போறப்ப இந்த ஆத்மா தான் நம்மளை வந்து கொண்டுட்டு போகுது. வந்து ஆத்மா தான் போகுது, வேற ஒரு பிறவிக்கு நம்ம போது ஆத்மா தான் போகுது. மனம், புத்தி, அகங்காரம். அகங்காரன்றப்ப வந்து எந்த அகங்காரம்னா என்ன அகங்காரம்? பக்தி அகங்காரமா இல்ல வந்து நீங்க வந்து மெட்டீரியல் அகங்காரமா? அது உங்ககிட்ட தான் இருக்குது. பக்தி அகங்காரம், மனம், புத்தி, அகங்காரம். அகங்காரத்தை வந்து அகங்காரம்னா செயல். அகங்காரம்னா ஒரு செயல், ஆக்ஷன். இப்போ ஒண்ணு சொல்றான், அகங்காரம் பிடிச்சவன் என்ன சொல்றான்? அவன் போய் ஒரு திருடுறான். அவன் பெரிய அகங்காரம் பிடிச்சவன் என்ன சொல்றான்? அவன் திருடுறது ஒரு செயல். இப்ப இங்க வரோம், பக்தி செய்ய வரோம், அது ஒரு அகங்காரம் தான். பக்தி அகங்காரம், இதுதான் அகங்காரம். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் வந்து புனிதமா வச்சிருக்கோம். நம்மளோட மனம், புத்தி, அகங்காரம், இது 3 சரியா இருந்தாவே வந்து நம்ம அடுத்த இலக்கு என்ன? நம்ம இலக்கு வந்து போக வேண்டியது ஒண்ணு கோலோகம் இல்ல வைகுண்டம். ஸோ இந்த 2 இடத்துக்கு போறதுக்கு வந்து இந்த பக்தி யோகம் இருந்தாவே நம்ம வந்து அங்க போய் சேர்றதுக்கு நமக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எது சிறந்த ஒரு வழின்றப்ப மனசெல்லாம் அடக்கி இந்த புலன்கள்லாம் நம்ம வந்து கொண்டு வரணும். நம்மளோட கட்டுப்பாடு. புலன்கள் நம்ம
கட்டுப்பாடு பண்றோம். புலன்களை வந்து என்னைக்குமே நம்ம மனம் வந்து கிளர்ச்சி அடையக்கூடாது. எனக்கு அது வேணும் இது வேணும் அதுதான். 6வது அத்தியாயம் 47 சொல்வார், யோகினாம் அபி சர்வேஷாம், யோகினாம் அபி சர்வேஷாம், ஒரு நல்ல ஸ்லோகம் அது வந்து 6:47, யோகினாம் அபி சர்வேஷாம் மத் கதரேத் மன ஆத்மனம். அடுத்தது வந்து சிரத்தவான் பஞ்சதே யோம, சிரத்தவான் பஞ்சதே யோம பக்தி தொண்டு தான் சொல்றாரு. சாமே யுதாத்மே மன மத அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து யார் வந்து பக்தி சொல்றாங்களோ, யார் பக்தி தொண்டு செய்யறோம் அவங்க தான் என்கிட்ட வரும். யோகினாம் அபி சர்வேஷனா, பல யோகிகள் இருக்கிறாங்க, பற்பல யோகிகள் இருக்கிறாங்க. அஷ்டாங்க யோகி இருக்கிறாங்க, தவ யோகி இருக்கிறாங்க, தியான யோகி இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து என்கிட்ட வர முடியாது. கீழே சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, சிரத்தவான் பஞ்சதே யோமா, பஞ்சதேன பக்தி, யார் ஒருத்தர் பக்தி செய்யறோம் அவன் தான் என்கிட்ட வர முடியும் அப்படின்றாரு. அப்ப நம்ம இவ்வளோ இந்த மாதிரி யோகியெல்லாம் எங்க போறாங்க இன்னைக்கு வந்து யோகிகள் வந்து எங்க போறாங்க வந்து ஆல் இன் பிரம்ம ஜோதி தான். நம்ம அங்க போறது நம்ம விட்டு நம்ம எங்க போகணும், பக்தி. நம்ம ஏன்னா பக்தி வந்து நம்ம 100 வருஷம் வாழ்றப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், சுலபமான வழி. நீங்க வந்து இங்க வணங்கிட்டு என்ன செய்றீங்க, 16 மாலை கொடுக்குறாங்க, 16 மாலை செய்யுங்க, பகவத்கீதை படிங்க, பாகவத படிங்க, எவ்வளவு சுலபமான இது. ஏன் போயிட்டு மணிக்கணக்கு அவங்க இப்ப ஒரு யோகி போயிட்டு இமயமல்ல போயிட்டு 14,000 ஃபீட் மேல போய் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க வந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. குரங்கு பார்த்துருக்கீங்க, குரங்கு இங்க உடுப்பு போட்டிருக்கான், எந்த சட்டத்துல போட்டிருக்கான், இல்ல இல்லதானே. அது எப்படி இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த யோகி அப்படித்தான் போய் அங்க உட்காந்துட்டு 14,000 ஃபீட் மேல உட்காந்துக்கிட்டு ஒரு கையில ஒரு பெரிய இரும்பு வச்சுக்கிட்டு நோண்டி அந்த தண்ணியை எடுத்து குளிக்கிறான். அதை வந்து வாட்ஸ்அப்ல போடுறாங்க, இவன் சிறந்த ஒரு பக்தன் அப்படின்னு. பக்தன் அவன், ஏன்னா அவங்க இங்க இருந்து பழக்கம் ஆயிடுச்சு. நீ உட்காந்து பகவான் தியானம், அது வந்து ஒன்றும் கெட்ட விஷயம் இல்லை. உட்காந்து நீ தியானம் பண்ற, உன் உடுப்பு எப்படி போகுது, நீ வந்து நாள் கணக்கா உட்கார்ந்து இருக்க, 1 வாரம் 2 மாசம் மாச கணக்கா உட்கார்ந்து இருக்க, உன் உடுப்பு எப்படி போகுது, கட்டி இருக்குது சரியா இருக்கா? இப்ப உனக்கும் அந்த குரங்கு என்ன சம்பந்தம்? அது அம்பனமா இருக்கு, நீ அம்பனமா தான் இருக்க போற. ஏன் அவ்வளவு கஷ்டம்? நல்லா நல்லா ட்ரெஸ்ஸா பண்ணிக்கிட்டு, நல்லா வேட்டி கட்டிக்கிட்டு, நல்லா ட்ரெஸ்ஸா போட்டு ஒரு மாலை போட்டு மாலையை போட்டு உட்காந்து கிளாஸ் கொடுத்து பகவானை பற்றி படிச்சுட்டு நேரம் இன்பமா வீட்டுக்கு சேருங்க. இதை விட்டு ஏன் அந்த கஷ்டம்லாம் வந்து அதான் சொல்றாரு, யோகினாம் அபி சர்வேஷனா, நிறைய யோகினாம் அபி சர்வேஷம் மத் கதரே ஆத்மனம், ஆத்மா என்கிட்ட செலுத்து. பஜதே என்ன சொல்றது, சிரத்தவான் பஜதே யோகம், பக்தி என் மேல செலுத்து. உனக்கு வந்து நான் வந்து ஒரு உன்னதமான இடம் ஏன் சிரமமான விஷயம் எடுத்துக்கிற. இதை முடிச்சு நீங்க வந்து பாருங்க 60-40 நீங்க வந்து அடுத்தது நீங்க இதுல பாருங்க வந்து பிரபுபாதா வந்து 7வது அத்தியாயம் 1வது பதம் சொல்லுவார். ரொம்ப சிறப்பான ஒரு பதம் வந்து, இது மெமரைஸ் பண்ணி வச்சுங்க. என்ன சொல்லுவார், தப்பிச்சிடணும், என்னிடமிருந்து கேள். கிருஷ்ணா சொல்லுவார் வந்து என்னிடமிருந்து கேள். அப்படின்னா நம்ம இந்த ஞானத்தை யாருகிட்ட இருந்து கேட்கணும், யாருகிட்ட இருந்து கேட்கணும், இந்த பரம்பரையில வரவங்கிட்ட இருந்து அந்த ஞானத்தை கேட்கணும். பணம் பண்றவங்கிட்ட கேட்க கூடாது. நீங்க பாருங்க வந்து இது நம்ம பாகவதம் பேசி பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க பாகவதம் கேட்டீங்களா, இல்ல நீங்க பகவத்கீதை கேட்டீங்களா, பணம் கொடுத்து பகவத்கீதை பாகவதம் கேட்டீங்களா, நீங்க உங்க பக்தி வளரவே வளராது. இதெல்லாம் விற்கிறதுக்கு உள்ளது இல்லை, இந்த ஞானம் விற்கிறதுக்கு உள்ளது இல்லை. இதை வச்சு வந்து பொழைப்பு நடத்துறதுக்கு இல்லை. ஆனா அப்படிதான் இப்ப பெரும்பாலான பேர் அப்படிதான் செய்யறாங்க. நம்ம மலேசியாவில் எல்லாம் வந்து ஊர்லாம் இருக்கு, இப்ப ஊர்லயும் அதெல்லாம் குறை வந்து அந்த நாள்ல இருக்கு. ஆனா இதை எழுதி இன்னைக்கு வந்து இப்ப ஜெயதேவர்லாம் வந்து பகவத்கீதை உள்ள ஸ்லோகத்தை எழுதி கொண்டு கொடுத்துதான் குடும்பத்தை நடத்தினாரு. யார் முடியும் அந்த இது ஜெயதேவர் பத்மாவதி கதையை படிச்சு பாருங்க, ரொம்ப ஒரு சிறப்பான கதையா இருக்கும். கிளாஸ்ல முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.